படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு கேரக்டர்ஸுமே எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டா இருந்தாங்க. ஸோ நார்மலா காட்டுறாங்க ஸ்டார்டிங்ல. பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ பண்ணுதா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. மஞ்சு வாரியர் மாமா இருக்கட்டும், கௌதம் கார்த்திக் சாரா இருக்கட்டும், லைக் ஆர்யா சாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் போரே அடிக்கல, ரொம்ப ஸ்பீடா போகுது, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப செம்மையா இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மிஸ்டர் எக்ஸ் பார்ட் 2க்காக வெயிட்டிங். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய படமா ஃபர்ஸ்ட் பார்க்க வரும்போது ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனோடும் வரல. பட் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர்ஸுமே அதான் தனித்தனியா ஒரு கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படமா பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. யா ஆஃப்கோர்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து அவங்க தான் ஹெட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோடதாகட்டும், கௌதம் கார்த்திக் சாரோட அதாகட்டும், அதுக்கப்புறம் ஆர்யா சாரோடதாகட்டும், எல்லாருமே டிஃப்ரெண்டா இருக்கு. கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு. அதான் அவர் அந்த மாதிரியே பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பாக்குறப்ப இப்படியா இவருக்குள்ள இந்த இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும் இருக்காங்கிறத பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறப்ப. எனக்கு அதை பத்தி தெரியல. பட் ஆனா வந்து நம்ம கவர்மெண்டா இருக்கட்டும், லைக் இதுவா இருக்கட்டும், நம்மளுக்காக இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம பண்றாங்கலாம் பார்க்கும்போது ஒரு வியப்பா இருக்கு. அவங்க மேல ஒரு மரியாதை வருது. அதே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் படமா பாக்குறப்ப வந்து இவ்வளோ அளவுக்கு இருக்கா நம்மளுக்கு, இந்த இது இது நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இருக்கோமாங்கிற மாதிரி இருக்கு படமா பாக்குறப்ப. ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லா கொரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆர்யாவும் ரொம்ப ஃபிட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 3 years 2 பேரும் ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. கௌதம் கார்த்திக் பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் பிளஸ். செம்மையா பண்ணியிருந்தாரு, சரியான பெர்ஃபார்மன்ஸ். என்ன இருந்தால் அருண் விஜய் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் அவங்க ஆக்ஷன் எதிர்பார்க்கவே இல்லை, செம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்ஷன்லாம் சூப்பராக. கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஃபாரின் லொக்கேஷனு, கலர் டோன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரைட்டிங்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கலாம், ஏன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரெடிக்டபுளாக. 25 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டனோட உளவுத்துறைன்னு ஒரு படம் இருந்துச்சு, கிட்டத்தட்ட அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதில் கிளைமேக்ஸில் இதே நியூக்ளியரு வெப்பனு அதில் கடலில் தூக்கி போடுவார் கடைசியில் கேப்டனு, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ்னா கௌதம் கார்த்திக்கும் மஞ்சு வாரியாரும் தான். மைனஸ்னா ஃப்ளாட்டான ரைட்டிங். வெரி வெரி நைஸ். அதான் ஹாலிவுட் மூவி மாதிரியே இருந்தது. எல்லாருமே ரொம்ப 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 நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நைஸ் ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே கிரிப்பிங்கா இருந்தது. ஸ்கிரீன் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கூட கொஞ்சமா பண்ணல, எல்லாருமே வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட். சூப்பரா ஃபைட் சீன்ஸ், அப்புறம் கௌதம் கார்த்திக் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவங்க செம்ம பவர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலா செம்ம படம், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆர்யா சார் ஆக்டிங்கு எனக்கு அவரோட கௌதம் கார்த்திக் ஆக்டிங் நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன், எனக்கு ஆர்யா சாரோட கௌதம் கார்த்திக் நல்லா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு, போர் அடிக்கல, எங்கேயும் லாக் இல்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமா இருந்துச்சு. எஃப்ஐஆருக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவி தான் இது. சூப்பரா பண்ணிருக்காரு, மேக்கிங் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் லெவல். ஆர்யா சார் தான் நெக்ஸ்ட். எனக்கு கௌதம் கார்த்திக் தான் சூப்பரா பிடிச்சிருச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவர் கேரக்டர், வில்லன் கேரக்டர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா தான் இருந்துச்சு. அதான் எஃப்ஐஆர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது அந்த எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணிச்சா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிச்சு, அதை விட மேலேயே இருந்துச்சு.
படம் செம்மையா இருக்கும் ப்ரோ. குடும்பங்கள்லாம் வந்து பார்க்கலாம். சம்மருக்கு ஒரு நல்ல படமா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் ப்ரோ படம். கிளைமேக்ஸ் என் கிரெடிட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லா கேரக்டரும் பிடிச்சிருந்தது ப்ரோ. அந்த ஆர்யா கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் சாருமே சூப்பர் ஆக்டிங். எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டணும் கண்டிப்பா. இருந்துச்சுங்க படம். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல. ஜஸ்ட் டீசர் தான் பார்த்தேன். பட் படம் பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒருத்தங்க தான் நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க.